ஹாய் ப்ரோ, கியூட்டி கேஸ், குட் மார்னிங். இப்போ சோகாஸ் நேற்று நைட்டு டென்ட்டில் படுத்துருந்தோம். அதுலேயே பயங்கர குளிர்ச்சி. அதனால் நாங்கள் காரில் ஏறியாச்சு எல்லாரும் சேர்ந்து. அண்ணன் மட்டும் தான் படுத்துருந்தாரு. ஆனால் டென்ட்டு படுத்தமா இல்லையா? நான் படுத்தனாலே 1 hour தூங்கினேன். 1 hour தூங்கினேன். அதுக்கப்புறம் முடியலன்னு சொல்லி தான் காருக்கு வந்தேன். பயங்கர குளிர். நான் வெறும் ஜாக்கெட் மட்டும் போட்டுருக்கேன். எல்லாரும் காதில் குள்ளாலாம் போட்டுக்கிறாங்க. நான் யாரு வந்த மாதிரியே இருக்குது, போகிற பரிசீலாக இருக்குது. இன்னும் குளிருது காய்ஸ். இப்போ நாங்கள் சன்செட் பார்க்குறதுக்காக தான் நிற்கிறோம். நல்ல வியூ வேறு இருக்குது. மேலே போகலாம். மேலே இருந்தால் கீழே இறங்கணும். திருப்பி மேலே போகணுமா? ஸோ இந்த வருஷம் டென்ட் இருக்கு. அப்புறம் இதே போல் தான் நேற்று நைட்டு படுத்துருந்தோம் டென்ட்டில். ஸோ காய்ஸ் ஊற்றிலாம் அடுப்பை பார்த்து வச்சு ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த அவங்க நேற்று நைட்டு எல்லாத்தையும் வச்சு ஆன் பண்ணிட்டு வேற எவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஸ்கிமா இருக்கு? நாங்கள் நைட்டு வந்ததுனால வேற ஏதாவது டென்ட்டை போட்டோம். அது டென்ட்டை போடுறதுன்னு இங்கே வந்தால் நல்லா வந்துருக்கோம். சரி ஓகே, நம்ம பசங்கலாம் வந்து சரக்கு 2 குழுன்னு சரக்கு வேற லெவல் போங்க. பல்லு வேற வளைக்கிற யாராச்சும் கிட்ட தான் ஃபோன் எழுதி விட்டுலாம். கள்ளி வண்டி ரொம்ப இப்போ கிளம்ப போகிறேன். ஏன்னா சன்செட்டு வரோம் பார்த்து நாங்கள் வரவே இல்லை. இனிமேல் தான் வந்துகிட்டு இருக்கு. பயங்கரமாக குளிருது வேற. கையெல்லாம் ஃபுல்லாக வரைச்சி போயிடு கிடக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னமும் வண்டி வந்துட்டு 24 மணி நேரம் வண்டி வந்து அது எங்கே தான் போகிறீங்க? எங்கடா போகிறாங்க இவங்கெல்லாம்? எங்கடா போகிறாங்க? லீவு கிடச்சா போன கிளம்பிடுறாங்க. வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது நம்மளும் தானே கிளம்பிடுறோம். அப்புறம் என்ன, ஜாலியாக வெளியே போயிட்டு வந்துடும். நீங்களும் ஜெவில் லைஃப் மறக்காம வாங்க. ஒன்று செம்ம ஜாலியாக இருக்குது, செம்ம ஃபன்னாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, ஃபேமிலியோடு வாங்க, வேறு லெவலாக இருக்கும். இங்கேயே வந்து டென்ட்டை போட்டு பார்பிக் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி செம்மையாக சாப்பிடுங்க. பயங்கர குளிர். இந்த மாதிரி நேரத்தில் தான் வின்டர் டயத்தில் தான் வர முடியும். சம்மர் டயத்தில் பயங்கர வெயில் அடிக்கும். அம்மா என்ன வருஷம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு எதுக்கு நம்ம அங்கேருந்து விட்டு காரை கீழே இறக்கிட்டு வச்சுக்கேன். அந்த அப்படியே சர்விக்கிட்டு அப்படி கீழே வந்தேன். ஒரே நேரம் ரோட ஓடுறாங்க ஷார்ட்டா. வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பயங்கரமாக நடுங்குது. குளூரில் நிற்க முடியாதுல, காலெல்லாம் எந்திரிக்க மாட்டேன்ல. நின்ற பாத்தியா? இதுதான் டைப்புறா வைத்தியமா. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. யாரான்? ஸோ காய்ஸ், செம்மையாக இருக்குது, செம்ம ஃபீலிங். நீங்களும் வரலாம். இதில் இந்த இடத்த கண்டிப்பாக வந்துட்டு போகிற இடம் இதெல்லாம். கள்ளிவெள்ளி காய்ஸ் போய் சுற்றிட்டு விஜய் விழுந்த மாதிரி சண்டே பார்த்தாச்சு. நம்ம வண்டி வந்துட்டு இருக்கு. ஆஹா இதுக்கெல்லாம் காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம அங்கே வெயிட் பண்ணுறது போல இங்கே நின்றுருக்கலாமே. அது சிப்பில் போயிட்டு அப்படியே கீழே இருவாங்களே. தெரியல, எல்லாம் 50 ரூபாவா? 50 ரூபா அதையா? ஸோ அங்கே போயிட்டு எவ்வளோ சார்ஜுன்னு தெரியல. ஆனால் 40 ரூபாயோ 80 ரூபாயோ இதான் 40 ரூபா 50 ரூபா இருக்காதுண்ணா. அப்படியே நேராக கீழே இறங்கி கையை எடுத்துகிட்டு போயிட்டு போகிறாங்க. வாங்க போகலாம். இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இறங்கிடுவோமா?